ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ முன்னுள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்கள் என்ன என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. Operation Rising Line, Operation True Promise 3. இந்த இரண்டு ஆபரேஷன்கள் தான் இன்றைக்கு உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் மாறி மாறி தாக்குதல் நடத்துவதற்கு வைத்துக்கொண்ட பெயர்கள் தான் இவை. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான எதிர் தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ உள்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார். முக்கியமாக அவர் கொண்டு வந்த நீதித்துறை சீரமைப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி நீதிபதிகள் தேர்வு அமைப்பில் ஆளுங்கட்சி விரும்பும் 2 வழக்கறிஞர்கள் இடம்பெறுவார்கள். அவர்களுக்கு வீட்டோ அதிகாரமும் கொடுக்கப்படும். இதனால் ஆளுங்கட்சிக்கு சாதகமான நீதிபதிகள் மட்டும்தான் நீதிமன்ற உயர் பதவிகளில் நியமிக்கப்படுவார்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் வரலாறு காணாத வகையிலான போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 1200 பேரை கொன்றது. இதற்கு பதிலடியாக நெத்தன்யாஹூ காசா மீது போர் தொடுத்தார். நெத்தன்யாஹூவுக்கு எதிராக இஸ்ரேலில் நடைபெற்று வந்த போராட்டங்களும் நின்று போயின. நெத்தன்யாஹூ மீது 3 ஊழல் வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை கேஸ் 1000, கேஸ் 2000, கேஸ் 4000 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கேஸ் 1000 அப்படிங்கிறது கிஃப்ட்ஸ் அஃபேர் அப்படின்னும் அழைக்கப்படுது. நெத்தன்யாஹூவும் அவருடைய மனைவி சாராவும் 2 தொழிலதிபர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள ஏராளமான விலைமதிக்கத்தக்க பொருட்களை பரிசாக பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு தான் அந்த கேஸ் 1000. இந்த கேஸ் 2000 அப்படிங்கிறது என்னன்னா, இஸ்ரேலிய நாளிதழான எடியோத் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் அது தனக்கு சாதகமான செய்திகளை வெளியிடவும் இதற்காக இஸ்ரேல் யாகோம் என்கிற செய்தித்தாளின் வளர்ச்சியை குறைக்கும் வகையிலும் பல இடையூறுகளை மேற்கொண்டதாகவும் நெத்தன்யாஹூ மீது வழக்கு தொடரப்பட்டிருக்குது. கேஸ் 3000 சப்மரைன்ஸ் அஃபேர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வழக்கில் நெத்தன்யாஹூ மீது நேரடியாக குற்றம் சாட்டப்படலை. ஆனாலும் அவருடைய நெருக்கமான நண்பர்களும் அமைச்சர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. கேஸ் 4000 அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த வழக்கில் இஸ்ரேலிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய பெசிக்கு ஒழுங்குமுறை சலுகைகளை வழங்கியதாக நெத்தன்யாஹூ மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதற்கு ஈடாக அதனுடைய முன்னாள் தலைவரால் கட்டுப்படுத்தப்படும் செய்தி வலைத்தளத்தில் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் பற்றி நேர்மறையான செய்திகளை வெளியிட உத்தரவிட்டதாகவும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இப்படி உள்நாட்டில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் நெத்தன்யாஹூ குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். சர்வதேச அளவில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெத்தன்யாஹூவுக்கு எதிராக போர் குற்றங்களுக்காக கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே காசாவில் இன அழிப்பிற்கு ஈடான செயல்களை புரிந்ததாக நெத்தன்யாஹூ மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நெத்தன்யாஹூவுக்கு அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இதன் காரணமாகவே ஈரான் மீது தேவையற்ற போரை தொடங்கி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அரசியல் நோக்கர்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதற்கு நெத்தன்யாஹூவே காரணம் அப்படின்னு 87% இஸ்ரேலிய மக்கள் வாக்களித்திருந்தனர். அப்போது பிரதமர் பதவியிலிருந்து நெத்தன்யாஹூ விலக வேண்டும் அப்படின்னு 70% பேர் வாக்களித்திருந்தார்கள். ஹமாஸ் இயக்கம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை மீட்பதில் நெத்தன்யாஹூ அக்கறை காட்டவில்லை அப்படிங்கிறதும் அந்த நாட்டு மக்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று. தன்னுடைய நாட்டில் தனக்கு உருவாகி இருக்கக்கூடிய எதிர்ப்பை மட்டுப்படுத்தவே அவர் ஓயாத போரில் ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற கருத்தும் நிலவுகிறது. 2026 அங்கே மீண்டும் தேர்தல் வரக்கூடிய சூழலில் அந்த தேர்தலுக்கு முன்னதாக நெத்தன்யாஹூ தனக்கான ஒரு ஆதரவை திரட்டுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிற கருத்தும், ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறதான் நெத்தன்யாஹூடைய எண்ணம். அதனால தான் இந்த ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறாரு. எந்த விதமான ஒரு தாக்குதலோ அல்லது எந்த ஒரு முயற்சியோ இல்லாத ஒரு சூழலில் இஸ்ரேல் ஏன் இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடங்கியது அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால நெத்தன்யாஹூனுடைய அரசியல் அல்லது அவர் தனிப்பட்ட தனக்கான செல்வாக்கு குறைந்து வரக்கூடிய சூழலில் தேர்தலை சந்திப்பதற்காக இப்படியான செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா,
அதே போல இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஈரான் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர் அல்லது இந்த யுத்தம், இந்த மோதல் அவ்வளவு எளிதில் நிற்காது என்பதாகவே கணிக்கிறார்கள்.